புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளும் நேயர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல நம்ம இஎன்டி ஸ்பெஷலா இருக்க போது காது மூக்கு தொண்டை நிபுணர் இணைந்திருக்கிறார். சைனஸ் அண்ட் நோஸ் ஹாஸ்பிட்டல் இருந்து இஎன்டி அண்ட் பிளாஸ்டிக் சர்ஜன் டாக்டர் துளசிதாஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார். டாக்டர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஜென்ரலாக ஹாஸ்பிட்டல் போகும்போது பார்த்துருக்கோம் அந்த காது மூக்கு தொண்டை நிபுணர் அப்படின்னு. இது மூணுத்துக்குமே தொடர்பு இருக்குது கண்டிப்பாக. ஸோ அதை பற்றி பேசலாம். ஷூர். காது மூக்கு தொண்டைக்கு இருக்கக்கூடிய அந்த தொடர்பு என்ன? இப்போ நீங்கள் இதில் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கீங்க அப்படின்னும் போது இப்போ ஒரு இதில் பிரச்சனை வந்ததுன்னா மற்ற இரண்டு விஷயங்களையும் பாதிக்குமா? கண்டிப்பாக. அதாவது காது மூக்கு தொண்டை இது மூணையுமே பரிசோதனை பண்ணணும் அப்படின்னா, எக்ஸாமினேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் லைட் தேவைப்படும். சும்மா நம்ம டார்ச்செலாம் அடித்து இப்போ மூக்குக்குள்ளேயும் காதுக்குள்ளேலாம் பார்க்க முடியாது. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் லைட்டு தேவை. ஸோ இந்த இஎன்டி டாக்டர்லாம் ஒரு ஹெட்லைட் போட்டிருப்பாங்க. அது அந்த லைட்னால தான் எக்ஸாமின் பண்ண முடியும் இந்த மூணு உறுப்புமே. இந்த மூணு உறுப்புமே மூக்குக்கு பின்னால் போய் தே ஜாயின் வித் ஈச் அதர், ஒன்றோட ஒன்று இணைஞ்சிருக்கு. ஸோ மூக்கில் ஒரு கோல்டு ப்ராப்ளம் வந்தது, சைனஸ் ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா அது காது அஃபெக்ட் பண்ணும். காதில் அடைப்பு இருக்கும். கோல்டு இருக்கும்போது நம்ம காது அடைக்கிறது நம்ம கேட்டோம். அந்த மூக்கில் ப்ராப்ளம், சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும்போது அது த்ரோட் அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா மூக்கிலேருந்து அந்த இன்ஃபெக்டட் சளி த்ரோட்டில் இறங்கி த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரும். ஸோ இது ஒன்றோட ஒன்று மூணுமே கனெக்டட். இது ஒன்று மட்டும் ட்ரீட்மெண்ட் பண்ணால் போகிற. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காதில் சீழ் வருதுன்னு வச்சிங்களேன், அப்போ அந்த காது மட்டும் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. யூ ஹேவ் டு ட்ரீட் அந்த சைனஸ் கூட ட்ரீட் பண்ணணும். சைனஸ் ப்ராப்ளம் இருந்தால் தான் அந்த காதில் அந்த சீழ் இருக்கும். ஸோ இப்போ சைனஸ் அந்த நோஸ் இன்ஃபெக்ஷனை ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கும். சில டைமில் அந்த காதுக்கு மூக்குக்கு அந்த டியூப் பிளாக் ஆகிருக்கும். அது என்ன ரீசன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இது மூணுமே ஒன்றோட ஒன்று கனெக்டட். அதை ஒன்று பிரிக்க முடியாது. ஆனால் இப்போ என்னென்னா அந்த சயின்ஸ் ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிட்டு இருக்கிறதுனால இப்போ இயர் ஸ்பெஷலிஸ்ட் தனியாகிட்டாங்க, ஓகே, சைனஸ் ஸ்பெஷலிஸ்ட் தனியாகிட்டாங்க, த்ரோட்டுக்கு தனியாக ஸ்பெஷலிஸ்ட் வந்துட்டாங்க. ஸோ இது ஏன்னா ஒரு மனுஷனால் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ண முடியறதில்ல. ஸோ த சயின்ஸ் இஸ் அட்வான்சிங் ஸோ ஃபாஸ்ட். ஸோ அது ஒருத்தரால் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறது நாட் ஈஸி. அதனால் பிரிச்சுக்கிறாங்க. அது இட்ஸ் இன் அ வே இட்ஸ் குட். ஆமாம். நோய்கள் அதிகமாகும் போது மருத்துவர்களும் அதிகமாகறாங்க. கண்டிப்பாக. அது மட்டும் இல்லை, சயின்ஸ் வளர ஸ்பெஷலிஸ்ட் அதிகமாகிட்டே போகிறாங்க. இப்போ பாரு, லிவர்னா லிவர் ஸ்பெஷலிஸ்ட் மட்டும் ஆகிட்டாங்க. அதே மாதிரி கேஸ்ட்ரோனா அவங்க மட்டும் தனியாக ஆகிட்டாங்க. ஸோ ஒரு உறுப்புக்கும் ஒரு உறுப்புலேயே டிஃப்ரெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காது எடுத்துட்டிங்கன்னா அந்த ஹியரிங் பார்ட், அந்த பேலன்ஸ் மெக்கானிசம் ரெண்டு இருக்குது காதில். ஸோ அந்த பேலன்ஸ் மெக்கானிசத்தை மட்டும் ட்ரீட்மெண்ட் பண்ணுற டாக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ நியூரோஆட்டாலஜின்னு ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி இருக்குது. நியூரோஆட்டாலஜி. ஸோ அதனால் எல்லாமே சயின்ஸ் இஸ் அட்வான்சிங். அதே மாதிரி நிறைய டாக்டர்ஸ் அதில் இன்வால்வ் ஆக வேண்டியது இருக்குது டு கிவ் அ ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் ஃபார் த பேஷண்ட். ஆமாம். ஸோ இந்த இஎன்டியை நம்ம பிரிச்சுக்கலாம் டாக்டர். இப்போ காதில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்? ஒரு சில பேருக்கு தண்ணி சீழ் வந்துட்டே இருக்கும். இது ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரியாது. ஒரு சில பேருக்கு ஒரு மாதிரி ரீங்கார மாதிரி ஒரு சவுண்டு வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இயரில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்? நம்ம நாட்டில் இந்த காதில் சீழ் வடிகிறது ஒரு வெரி காமன் டிசீஸ். அதுதான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மூக்கில் சளி இருக்கும். குழந்தைங்களாக இருக்கட்டும் இல்லை பெரியவங்களாக இருக்கட்டும், மூக்கு சளி வரும், கோல்டு பிடிக்கும். அதை கவனிக்காமல் விட்டுருவாங்க. அது தட் லீட் டு சைனஸ் ப்ராப்ளம். ஓகே. அப்போ மூக்கு அடைப்பு இருக்கும். காதுக்கும் மூக்குக்கும் ஒரு டியூப் இருக்குது, அந்த இஸ்டேஷன் டியூப். அது பிளாக் ஆகிட்டு அங்கே காதுக்குள்ளே போக வேண்டிய காற்று போகாது. ஓகே. நார்மலாக நம்ம முழுங்கும்போது ஸ்வாலோ பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் காற்று காதுக்குள்ளே போகும். அப்படி போனால் தான் ஹியரிங் நார்மலாக இருக்கும். ப்ரெஷர் அவுட் சைட், ப்ரெஷர் இன்சைட் ஷுட் பி ஈக்குவல். அட்மாஸ்பரிக் ப்ரெஷரும் உள்ளே இருக்க ப்ரெஷரும் ஈக்குவலாக இருந்தால் தான் காது நல்லா கேட்கும். ஸோ இது நடக்காதனால, அந்த டியூப் வழியாக காற்று உள்ளே போகாதனால என்ன ஆகும், அந்த க்ளாக் ஆகிட்டு இந்த இயர் ட்ரம் உள்ளே இழுத்துக்கும். இழுத்துட்டு அந்த மூக்கு சளி மாதிரி காதுக்குள்ளே ஃபார்ம் ஆகும். மூக்குலேருந்து சளி வர மாதிரி காதுக்குள்ளே ஃபார்ம் ஆகும்போது அது நாளடைவில் இன்ஃபெக்ஷன் ஆகி பஸ் மாதிரி ஆகிடும். பஸ்ஸான மாதிரி ஆச்சுதுன்னா அப்புறம் என்னாகும், அந்த இயர் ட்ரம்மில் அந்த ஜவ்வில் ஒரு ஓட்டை விழுந்து அது வழியாக சீழ் வர ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு முகப்பரு வந்தால் அது வீங்கி கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் தானாக உடஞ்சிடும் இல்லையா? அதே மாதிரி காதுக்குள்ளே அது இன்ஃபெக்ஷன் ஆகி ஒரு ஆப்சஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி அது உடஞ்சி அது வழியாக சீழ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை முதல்லையே நம்ம அந்த கோல்டை ட்ரீட்மெண்ட் சரியாக கொடுத்துருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு போகாது. காதில் மூக்கோட காம்ப்ளிகேஷன் தான் காதில் தெரியுது.
ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு சளி பிடிச்சதுன்னா நம்ம வந்து அதுக்கு இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம்னா அது காம்ப்ளிகேஷன் வராமல் பார்த்துக்கலாம். காதுக்கு அந்த நோய் போகாதபடி நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, நிறைய பேர் வந்து இந்த பட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அடிக்கடி, வந்து அந்த க்ளீன் பண்ணுறது, அந்த ஸ்வாப் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஆனாலும் அதை யூஸ் பண்ணுறாங்களே. பண்ணக்கூடாதுன்னு இல்லை, அது தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சில நேரத்தில் என்ன ஆகும், தண்ணி உள்ளே போயிட்டு வெளியே வராமல் இருக்கும், அது ஒரு அன்ஈஸி ஃபீலிங்காக இருக்கும். அப்போ ஜென்டலாக யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணுறதுக்கு மட்டும். நான் வந்து பட்ஸை விட ஒரு மெலிசான டவல் எடுத்து அதை திரி மாதிரி பண்ணி அது அட்வைசபிள். ஆமாம், பண்ணுற மாதிரி. ஏன்னா சேஃப் அது. பட்ஸ்னால் சில டைமில் உள்ளே போய் குத்திரும். அப்புறம் சில டைமில் அந்த டிப்பில் வந்து காட்டன் இருக்கு இல்லையா, அது தனியாக கலண்டு போய் காதுக்குள்ளே உட்காந்துக்கும். ஸோ இது மாதிரி சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பட்ஸ் ஆன் த ஹோல் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஓகே, மெடிக்கலில் மட்டும் இல்லை, இப்போ எல்லாத்துலேயுமே சயின்ஸ் டெவலப் ஆகிடுச்சு. இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இயர்ஃபோன் யூஸ் பண்ணாத ஆட்களே கிடையாது. இதனால வர காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் என்ன? இயர்ஃபோன் யூஸ் பண்ணால் ஒரு மிதமான வால்யூம், ஒரு நார்மல் வால்யூமில் யூஸ் பண்ணால் தப்பில்லை. ஓகே, ஏன்னா மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நமக்கு ஏதாவது லிசன் பண்ணணும் அப்படின்னா தட் இஸ் குட். ஆனால் என்னென்னா ஓவராக வால்யூம் வச்சாங்கன்னா அது வந்து கேன் எஃபெக்ட். காது கேட்குறது கருவி தான், உண்மைதான். ஆனால் அதிகமாக சவுண்டு கொடுத்தோம்னா காது எஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாய்ஸ் இன்டியூஸ்ட் ஹியரிங் லாஸ்ன்னு இருக்குது. அதிகமாக சத்தம் ரொம்ப லவுடாக கேட்டுகிட்டே இருந்தாங்கன்னா அதுவே ஒரு ஹியரிங் லாஸ், அது ஒரு காது செவித்திறன் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதே மாதிரி இந்த ஹோல் வந்து பெருசாகும், இந்த ஜவ்வு கிழியுது, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல, அது என்ன கண்டிஷன்? இல்லை, அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த கோல்டு வந்து அதை ட்ரீட்மெண்ட் கொடுக்காம அதை நெக்லெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து காது அஃபெக்ட் பண்ணி அந்த காதுக்குள்ளே வந்து ஒரு ஆப்சஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஆப்சஸ்னால் ஒரு சீடு நிறைஞ்ச ஒரு இது. கடைசியில் அது என்னாகும், ஒரு நாள் வந்து டென்ஷன் அதிகமாகி ஒரு இடத்துல அது உடச்சிட்டு வந்துடும். உடச்சிட்டு வந்து ஹோல் விழும், அது வழியாக சீடு வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு தடவை ஹோல் வந்துச்சுன்னா அது திருப்பி இப்போ அந்த ஹோல் மூடுறது ரொம்ப சிரமம், ரொம்ப கஷ்டம். அது வரும் மெடிசன் மட்டும் கொடுத்தா போகாது, சில டைமில் ஆப்ரேஷன் பண்ணி அந்த ஹோலை க்ளோஸ் பண்ணுற மாதிரி வரும். ஓகே, ஸோ அதுக்கு சர்ஜரி தேவைப்படும். ஓகே டாக்டர், அது சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமா அது ரிவர்ஸ் பண்ணிடலாம். என்ன இருந்தாலும் காட் கிவன் ஒரிஜினல் மாதிரி வராது. ஓகே, நீங்கள் உங்களுக்கு ஹோல் மூடிடும், ஆனாலும் ஹியரிங் 100% வரும்னு சொல்ல முடியாது, லிட்டில் லெஸ். மற்ற காதை விட கொஞ்சம் கம்மியாக தான் கேட்கும். ஓகே ஓகே, ஆல்ரைட். இப்போ வந்து இந்த சளி பற்றி பேசினதுனால நோஸ்னா சைனோசைட்டிஸ், ஸோ யூ ஆர் ஸ்பெஷலிஸ்ட் இன் தட். ஸோ சைனோசைட்டிஸ் கண்டிஷன் பற்றி சொல்லுங்கள். சைனஸ்னால் ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேருக்கு ஒரு ராங் இம்ப்ரெஷன் இருக்குது சைனஸ்னால் என்ன அப்படின்ட்டு. சைனஸ்னால் ஆக்சுவலாக ஒரு பாக்ஸ் மாதிரி இந்த மூக்கை சுற்றி அறைகள் இருக்கும், எலும்பு அறை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கண்ணுக்கு கீழே அந்த 2 இடத்துலையும் பெரிய ஒரு சைனஸ் இருக்கும், மேக்ஸிலரி சைனஸ்னு சொல்கிறோம். அது மாதிரி இங்கே நெத்தி பொட்டில் ஒரு சைனஸ் இருக்கும். சைனஸ்னால் பாக்ஸ். அந்த பாக்ஸு வந்து மூக்கோட ஓப்பன் ஆகும், மூக்கோட கம்யூனிகேட் பண்ணும். இப்போ மூக்கிலேருந்து போகிற காற்று அந்த சைனஸுக்குள்ளேயும் போகும். நம்ம மூச்சு விடுறோம், அது சைனஸுக்குள்ளேயும் போகுது. சைனஸுக்குள்ளே போயிட்டு அப்புறம் அந்த சைனஸுக்குள்ளே ஏதாவது சளி இருந்ததுன்னா அது வெளியே வரணும். ஓகே, இப்போ காற்று போகாமல் சைனஸுக்குள்ளே சளி, மூக்கிலேருந்து வர சளியே சைனஸுக்குள்ளே நிறைஞ்சு நிற்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன ஆகும், நாளடைவில் அது மேலே இன்ஃபெக்ஷன் வந்து அதனால் வலி வரலாம், ஃபேஷியல் பெயின், ஹெட்ஏக் இதெல்லாம் வரலாம். அப்புறம் அந்த சளி ரொம்ப அதிகமாக நிறைஞ்சிருச்சுன்னா அதனால வேறு பிரச்சனைலாம் சொன்ன மாதிரி காது பிரச்சனை வரலாம், த்ரோட்டு பிரச்சனை வரலாம். ஸோ இது சைனஸ்னால இந்த ஹோல் ஏரியா, உங்களுக்கு இந்த ஹெட் அண்ட் நெக் ஏரியாவே ஃபுல்லாக அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சைனசைட்டிஸ்னால் மெடிசின், அதாவது ஒரு இனிஷியல் ஸ்டேஜஸில் மெடிசன்லேயே அதை சரி பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 to 2 months 3 monthsக்குள்ளே அவங்க வந்தாங்கன்னா அதை மெடிசன் கொடுத்தே சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப லேட்டாக வராங்க, ரொம்ப நாளாக அந்த ப்ராப்ளம் மூக்கிலே இருக்குது, மூக்கிலே அந்த சளி தேங்கி நிற்கிது அப்படின்னா அது ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோன்னா எண்டோஸ்கோபிக் ஆப்ரேஷன் பண்ணுறோம். ஸோ மூக்குக்குள்ளே வந்து எண்டோஸ்கோப் யூஸ் பண்ணி அந்த சைனஸ் துவாரத்தை மட்டும் பெருசு பண்ணி அந்த சளியெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு அந்த காற்று ஈஸியாக உள்ளே போகிற மாதிரி பண்ணிடுறோம். அப்படி பண்ணால் என்னென்னா அந்த சைனஸை க்யூர் பண்ணிடுறோம், ப்ளஸ் அந்த ஃப்யூச்சரில் அந்த சைனஸ் வராதபடி ப்ரிவென்ட் பண்ணுறோம். ஓகே டாக்டர். ஸோ தி எண்டோஸ்கோபிக் சர்ஜரி இஸ் த இன் திங் நவ். ஓகே, அந்த மூக்கில் சதை வளர்றது, இந்த மாதிரியான மூக்கில் சதை வளர்றது கூட ஒரு ரீசன் தான் இந்த மாதிரி சைனஸ் வர்றதுக்கு. அது பாலிப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது இந்த அலர்ஜி நிறைய இருக்கிறவங்களுக்கு, அதுவும் நிறைய மூக்கில் அடிக்கடி கோல்டு பிடிச்சி அதை கவனிக்காமல் விடுறவங்களுக்கு தான் அந்த சதையெல்லாம் வளர்கிற மாதிரி பார்க்குறோம். அதுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் அதை சரி பண்ண முடியாது. அறுவை சிகிச்சை அதை வேரோடு எடுக்கணும். நீங்கள் வரும் அந்த வெளியில் தெரிகிற போர்ஷன் மட்டும் எடுத்துகிட்டு அதை விட்டுட்டோம்னா திருப்பி வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணால் எண்டோஸ்கோபிக் சர்ஜரி இருக்கனால அதை வேரோட அதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ண முடியுது. வேரோட எடுத்துட்டோம்னா அந்த திருப்பி வளர்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஓகே ஆமாம். ஸோ அதனால தான் அந்த சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமும் திரும்ப அந்த ப்ராப்ளம் அக்கறதுக்கு வாய்ப்பு. இப்போ பாருங்கள், இப்போ ஒரு 100 பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா ஒரு 85% நல்லா இருப்பாங்க.
திருப்பி ஒரு 15%க்கு திருப்பி அது வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்ன காரணம்னா அவங்க அதை கவனிக்காமல் விட்டுறது, சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணாமல் இருக்கிறது, ஐஸ் வாட்டர் ஐஸ் கோல்டெலாம் சாப்பிடக்கூடாதுன்னா திருப்பியும் போய் சாப்பிடுவாங்க. ஸோ ஓவர் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, ஏர் கண்டிஷனிங் நிறைய ரொம்ப சில்லாக வச்சுட்டு ஃபேஸ்லேயே அந்த காற்று படுற மாதிரி வச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து சைனஸ் வர்றதுக்கு ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்டர்ஸ். இதனால் சைனஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி சதையும் திருப்பி வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணி நம்ம ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம்னா திருப்பி வராமல் தடுக்க முடியும். இப்போது அந்த நோஸில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த குழந்தைங்களுக்கு இந்த அடினாய்ட் ப்ராப்ளம் வருது. நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து வரதை பார்க்க முடியுது. ஸோ இந்த கண்டிஷன் பற்றி சொல்லுங்களேன். நீங்கள் அடினாய்டுன்னே சொல்லிட்டீங்க. ஆமாம். சரி, என்ன ஆகுனா குழந்தைங்க வந்து தூங்கும்போது வாயை திறந்துச்சு தூங்குவாங்க. அப்புறம் ஒரு சவுண்டு வரும், குரட்டை மாதிரி குரன்னு ஒரு சவுண்டு வரும். குரட்டை ஏன் வருது அப்படின்னா காற்று போகிற பாதையில் எங்கேயோ ஒரு இடத்துல அடைப்பு இருந்தால் தான் குரட்டை வரும், இல்லைன்னா வராது. ஃப்ரீயாக இருந்ததுன்னா குரட்டை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த அடினாய்டு சதை என்னென்னா அந்த மூக்குக்கு பின்பக்கம் அமைஞ்சிருக்கு, பின்பக்கம் தொண்டையோட சேர இடத்துல அது அந்த சதை இருக்கும். அது பெருசாக இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு ஃப்ரீயாக மூக்கு வழியாக மூச்சு விட்டு தூங்க முடியாது. இப்போ நைட்டில் தூங்கும்போது அவங்க கண்டிப்பாக வாயை திறந்தால் அவங்க தூங்குவாங்க. கூடவே அந்த குரட்டை சவுண்டு வரும். சில நேரத்தில் அந்த அடைப்பு அதிகமாகும்போது சோக்கிங்னால் எழுந்திருப்பாங்க, அதாவது மூச்சே வராமல் டக்குன்னு எழுந்து உட்காந்துப்பாங்க. அப்புறம் அவங்கள தட்டி படுக்க வைக்க வேண்டியிருக்கும். ஸோ இது வந்து டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு நம்ம அதை சரி பண்ணணும், அந்த காற்று போகிற பாதையை நம்ம பெருசுப்படுத்தணும். அதுக்கு என்ன வழின்னு கேட்டிங்கன்னா அந்த அடினாய்ட்ஸ் டிஷ்யூவை வந்து ரிமூவ் பண்ணுறது தான். அது சர்ஜரி. அடினாய்டுன்றது டான்சில் மாதிரி ஒரு லிம்ஃபாய்ட் டிஷ்யூ. டான்சில்ஸ் வந்து த்ரோட்டில் இருக்கும், அதை நம்ம வாயை திறந்தாலே டக்குன்னு பார்த்துடலாம். ஆனால் அடினாய்ட்ஸ் வந்து மூக்கு பின்னால் இருக்கிறதுனால அது ஈஸியாக பார்க்க முடியாது. அது ஒரு எண்டோஸ்கோப் பண்ணி தான் பார்க்க முடியும், இல்லைன்னா ஒரு எக்ஸ்ரே இல்லாட்டி ஸ்கேன் மாதிரி பண்ணால் தான் அந்த சதை எவ்வளோ பெருசாக இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நைட்டில் தூங்குறது கஷ்டப்படுற குழந்தைங்க, குரட்டை சவுண்டு வர்ற குழந்தைங்க, வாயில் மூச்சு விடுற குழந்தைங்களுக்கு வந்து இந்த சைட்லேருந்து ஒரு எக்ஸ்ரே எடுப்பாங்க, நேசோஃபேரிங்ஸ் எக்ஸ்ரே. அதை எடுத்து பார்த்தோம்னா அந்த சதை எவ்வளோ பெருசாக இருக்குது, அடினாய்ட்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அது ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா அது ஆப்ரேஷன் பண்ணுறது தான் அதுக்கான தீர்வு. அதுக்கு ஒரு பெர்மனெண்ட் க்யூர் அதாக தான் இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ இப்போ டான்சிலில் எடுக்கக்கூடாது, அதுக்கு ஃபங்க்ஷன் இருக்குது, அடினாய்ட்ஸ் ஃபங்க்ஷன். அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4 years ஆஃப் லைஃப்பில் தான் அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே. அதுக்கப்புறம் அந்த டான்சில்ஸுக்கும் அடினாய்ட்ஸுக்கெல்லாம் அவ்வளோ வேலை இல்லை. அது தொந்தரவு கொடுக்கும்போது, சப்போஸ் அடினாய்ட்ஸ் இருந்து இந்த குழந்தையால் வந்து நல்லா மூச்சு விட்டு தூங்க முடியல அப்படின்னா அப்போ வந்து கண்டிப்பாக அதை ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். ஏன் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ஒரு குழந்தைய நல்லா தூங்கணும்னா மூக்கால் மூச்சு விட்டு, we are obligatory nasal breathers. நம்ம இயற்கையாகவே மூக்கு வழியாக மூச்சு விட்டு தூங்குற பழக்கம் தான் நமக்கு. அதில் ஒரு அடைப்பு ஏற்படும் போது நம்ம ஆர்டிஃபிஷியலாக என்ன பண்ணுறது, வாயை திறந்து மூச்சு விட வேண்டியதாக இருக்குது. அப்போ குழந்தைக்கு வந்து இந்த டீப் ஸ்லீப் கிடைக்காது. டீப் ஸ்லீப் கிடைக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து கிளாஸில் உட்காந்தாலும் சரி, வேறு எங்கே உட்காந்தாலும் தூங்கி வழிவாங்க. ஸோ அந்த நெக்ஸ்ட் டே அந்த அலர்ட்டாக அவங்க சுறுசுறுப்பாக இருக்க முடியாது. அதுக்காக அந்த குழந்தைக்கு நம்ம வந்து இது ஹெல்ப் பண்ணுறது எப்படின்னா இந்த காற்று போகிற பாதையை பெருசு பண்ணணும். அதுக்கு இந்த அடினாய்ட் டிஷ்யூவை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு அந்த ஸ்னோரிங், அந்த வாயை திறந்து மூச்சு விடுறது அதெல்லாம் சரியாக போயிடும். ஸோ சின்ன வயசில் இது நம்ம கண்டுக்காமல் விட்டதுனால தான் ஃப்யூச்சரில் ஸ்னோரிங்கில் இந்த மாதிரி குழந்தைங்க எப்படி இருப்பாங்கன்னா அவங்க வந்து ஸ்டண்டடாக இருப்பாங்க, வளர மாட்டாங்க, வளர்ச்சி சரியாக இருக்காது. சாப்பிட்றதுக்கே ரொம்ப டைம் ஆகும். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுறது என்ன ஹெல்ப் அப்படின்னா அந்த காற்று போகிற பாதையை பெருசு பண்ணுறது. அதுக்கு என்ன பண்ணோம்னா அந்த டான்சில்ஸ் அடினாய்ட்ஸ் ரெண்டையும் ரிமூவ் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு காற்று போகிற பாதை பெருசாகிடும். அவங்களால நல்லபடியாக மூக்கு வழியாக மூச்சு விட்டு நல்லா தூங்க முடியும். நல்லா தூங்கினாங்கன்னா நெக்ஸ்ட் டே பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், ஸ்கூல்லேயும் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும், வளர்ச்சி க்ரோத் நல்லாயிருக்கும். இது நான் கண்கூட பார்க்குறோம். இது ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேர் ரச்சிதா பானுங்க. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? சேலத்துல இருந்து. இப்ப டாக்டர் காது பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆமாங்கம்மா, யாருக்கா கேக்குறீங்க? ஹலோ, யாருக்கா கேக்குறீங்க இந்த கேள்வி? எனக்காக. சரி, உங்க வயதை சொல்லிட்டு பேசுங்க டாக்டர் கிட்ட. எனக்கு 45 வயசு ஆகுது. ரச்சிதா பானு. சொல்லுங்க ரச்சிதா. காதுல ஒரு 4 நாளா எனக்காக. சொல்லுங்க, டிவி பார்க்காம போன்ல பேசுங்கம்மா. காதுல என்ன தொந்தரவு சொல்லுங்க. 45 வயசு ஆகுது. காதுல ஒரு சவுண்டா வருது பட்டு பட்டுன்ட்டு. அப்புறம் சரி டாக்டர்கிட்ட போனேன். சொல்லுங்க. இப்ப டாக்டர்கிட்ட போனதுக்கு அவங்க என்னன்றாங்க,
நீங்க காதுக்கு வந்து மருந்து ஊத்தி எல்லாம் பார்த்தாங்க. வர்ற மாதிரி இருக்கு லைட்டா. அது எதுவும் பயப்படுற மாதிரி இருக்குங்களா? சீழ் வருதுங்களா? ஆமா, லைட்டா வருது, வந்து நின்றுது. அப்போ ஜவ்வில் ஓட்டை இருக்கா? காது கேட்குறது எப்படி இருக்கு? ஆ, காது நல்லா கேட்குதா உங்களுக்கு? காது நல்லா கேக்குது. இந்த 2 நாளா தான் லைட்டா வந்துச்சு, அப்புறம் நின்றுச்சு. அப்படின்னா அந்த காதில் ஜவ்வில் ஓட்டை இருக்கும். நீங்கள் அந்த டாக்டரை பார்த்து அதுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணணும். ஏன்னா அந்த ஓட்டை இருக்கிற வரைக்கும் திருப்பி திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் சளி பிடிச்சதுன்னா இமீடியட்டாக அந்த டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்கிக்கணும். அது மட்டும் இல்லை, அந்த ஜவ்வில் அந்த ஓட்டை மூடுற வரைக்கும் அந்த டாக்டர் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? நீங்கள் வேறு 45 வயசுன்னு சொன்னீங்க. டயபெட்டிஸ் ஏதாவது இருக்கா? சுகர் இருக்கா? இல்லை, அதெல்லாம் இல்லை. தைராய்டு மட்டும் இருக்கு. தைராய்டு மட்டும் இருக்கு. ஓகே ஓகே. ஸோ மூக்கடைப்பெல்லாம் இருக்குமா உங்களுக்கு? சொல்லி டாக்டர்கிட்ட போனேன், மாத்திரை கொடுத்தாங்க. இப்ப கொடுத்து அது என்ன ஆயிடுச்சுன்னாக்கா கப்பு கப்பு கப்புன்னு அடைக்குது. இப்பவும் எனக்கு காது அடைச்சிக்கிட்டே இருக்கு, தண்ணி இருக்க மாதிரி. ஸோ அப்படின்னா அப்போ ஜவ்வில் ஓட்டை இருந்ததுனால அந்த ஃபீலிங் இருக்கும். காது கேட்குறது அந்த பக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். இது நீங்கள் ரெகுலராக அந்த டாக்டர்கிட்ட போய் அதை ஃபாலோ பண்ணி அந்த ஓட்டை மூடுற வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஓ ஆமாம், சரிங்க, ரொம்ப ரைட். நன்றி மழைத்தமைக்கு. இது என்ன மாதிரியான கண்டிஷன் டாக்டர்? இதுதான் நான் சொன்னேன்ல முதல்ல, அந்த காதில் சீழ் வர்றது. அந்த இவங்க கோல்டு வந்ததுக்கப்புறம் அதை கவனிக்காமல் விட்டுருப்பாங்க. அந்த எக்ஸஸ் வாட்டர் எல்லாம். ஆமாம், அது வந்து அந்த காதுக்கு மூக்கு அந்த டியூப் வந்து பிளாக் ஆகி அங்கே காதுக்குள்ளே நீர் கோத்துரும். இதே மூக்கு சளி நீருக்குள்ளேயும் அந்த காதுக்குள்ளேயும் இருக்கும். அது இன்ஃபெக்ஷன் ஆகி அது ஒரு ஆப்சஸ் மாதிரி, அதாவது இந்த முகப்பரு வந்தால் உடையுது இல்லை, அதே மாதிரி காதுக்குள்ளே அந்த ஆப்சஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி ஜவ் வழியாக ஓட்டை வந்து அந்த சீழ் வர ஆரம்பிச்சிடும். ஓகே ஓகே. ஸோ இது வந்து ஒரு கொஞ்சம் சீரியஸான கண்டிஷன் இது. ஏன்னா நம்ம இதை கவனிக்காம விட்டோம்னா வேறு பிரச்சனை இல்லை. ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க காது அடைச்ச மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, ஹியரிங் ப்ராப்ளம். ஓகே ஓகே. ஸோ இது வந்து சிம்டமாகவே நம்ம எடுத்துக்கலாமா? இந்த மாதிரி நமக்கு வந்து காது கேட்காம போகிறது, இந்த மாதிரியான விஷயம். இது காது கேட்காததுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து அந்த ஜவ்வில் ஓட்டை விழுறது தான். அதுதான் காமனஸ்ட்டு. ஓகே. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும். ஓகே டாக்டர். அப்புறம் வேறு காரணங்கள்லாம் இருக்குது காது கேட்காம இருக்கிறதுக்கு. காதில் 3 சின்ன போன்ஸ் இருக்கும். ஓகே. அந்த நுண்ணிய அந்த 3 எலும்பு நல்லா அசைவு இருந்தால் தான் காது நல்லா கேட்கும். ஓகே. சில நேரத்தில் ஒரு எலும்பு வந்து அசையாமல் நின்று போகும். அந்த 3ஆவது எலும்பு ஸ்டேபிஸ்ன்றது அசையாமல் நின்று போகும். அப்படி இருந்தால் கூட காது கேட்காம போகும். அது ஃபேமிலியில் வருது. சில ஃபேமிலிஸில் வந்து இந்த ஆட்டோஸ்க்ளரோசிஸ் அப்படின்ற நோய் வந்து அந்த வம்சா வழியாக வரும். அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு காது கேட்காம இருக்கும். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ. வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? ஆமா, நாங்க ஊட்டில இருந்து பேசுறோம் மேம். சரி, என் பேர் சத்யாங்க. ஓகேம்மா, யாருக்காக கேக்குறீங்க? என் பையனுக்காக மேம். என்ன வயதுமா பையனுக்கு? அவனுக்கு 14 வயசு ஆயிடுச்சுங்க. சரி, உங்க கேள்வியை கேட்கலாமா? கேளுங்க சார். ஹலோ. சொல்லுங்கம்மா. சார், இப்போ என் பையன் என்னன்னா அவனுக்கு அடிக்கடி கோல்ட் ஆயிருதுங்க. ஓகே. நைட் எல்லாம் தூங்கும் போது அவனுக்கு நல்ல தூக்கம் இல்ல. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அடிக்கடி எந்திரிச்சிடறான், தும்மல் ஜாஸ்தி, அப்படியே மூச்சு விட சிரமப்பட்டுறான், அப்படியே திணறிடுறான் சில டைம் எல்லாம். அதான்மா, இவருக்கு வந்து ஒன்றுல 14 வயசுன்னு சொல்றீங்க. அந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லைன்னா அந்த அடினாய்ட் சதைன்னு சொன்னாங்கல்ல, மூக்குக்கு பின்பக்கம் டான்சில் மாதிரி சதை, அது கூட இருக்கலாம். எப்படி இருந்தாலும் மூக்குக்குள்ளே ஒரு எண்டோஸ்கோபி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அது எதனால் அவருக்கு அந்த மூக்கடைப்பு வருது அப்படின்ட்டு. அது மூக்கடைப்பு சரி பண்ணால் தான் இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பக்கத்தில் ஒரு இஎன்டி டாக்டரை கன்சல்ட் பண்ணி அந்த எண்டோஸ்கோபி டெஸ்ட், அதாவது மூக்குக்குள்ளே ஒரு டியூப் விட்டு பார்ப்பாங்க. பார்த்தோம்னா அவருக்கு என்ன நோய் இருக்குது, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கா, இல்லை சதை வளர்ந்துருக்கா, இல்லை அந்த அடினாய்ட் சதை இருக்கா அப்படின்ட்டு கண்டுபிடிக்கலாம். அப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா அதுக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவர் சரியாயிடுவார். இதை வந்து நீங்கள் கவனிக்காமல் விடக்கூடாது. ஏன்னா 14 வயசுன்னு சொல்கிறீங்க, ஸ்கூல் போகிற வயசு. அப்போ நைட்டில் சரியான தூக்கம் இல்லைன்னா பகலில் அவர் சுறுசுறுப்பாக இருக்க மாட்டார். ஸோ அதனால் அவருக்கு வந்து நீங்கள் நைட்டில் நல்லா தூங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதுக்கு ஒரு பக்கத்தில் ஒரு இஎன்டி டாக்டரை பார்த்து இந்த டெஸ்ட்லாம் எடுத்து மூக்கடைப்புக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது தான் அதுக்கு பெஸ்ட். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேர் செல்வகுமார், நாமக்கல்ல இருந்து பேசுறேன். ஓகே சார், யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு தான். உங்க வயது என்ன சார்? 65. சரி, உங்க கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம் சார், கேளுங்க. சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க ஜெயக்குமார்.
சார் எனக்கு டஸ்ட் அலர்ஜி மாதிரி இருந்துட்டு இருந்தது சார். ம், டஸ்ட் அலர்ஜி. ஓகே. ஆமா சார், ஆபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது இந்த ஃபைல்ல டஸ்ட் எல்லாம் அப்படியே பவுடர் மாதிரி, ரொம்ப நைஸ் பவுடர் மாதிரி இருக்கும்போது அது தட்டினோம்னா அப்படியே பொடி போட்ட மாதிரி இதாயிரும். என்ன ஆகும்? தும்மல் வருமா? ஆமா சார், தும்மல் கண்டினியூ தும்மல் வரும் சார். ரன்னிங் நோஸ் ஆகும். ஆமா. இது இப்போ நீங்க 65 வயசுன்னு சொன்னீங்க. இது எப்போ உங்களுக்கு ஆரம்பிச்சது? இப்போவா இல்லை ரொம்ப நாளா இருக்கா? இல்ல இது இப்ப இல்ல சார், இது முன்னாடி இருந்தது. அது கிளியர் பண்ணிக்கலான்ட்டு கேட்டேன் சார். இல்ல இது இப்போ நீங்க சொல்றதுலேருந்து இது அலர்ஜி, அதாவது டஸ்ட் அலர்ஜின்னு சொல்லுவாங்க. ஆமா சார், டஸ்ட் அலர்ஜி. ஆமா, உலகத்திலேயே காமனஸ்ட் அலர்ஜன் என்னன்னு கேட்டிங்கன்னா டஸ்ட் தான். ஸோ இந்த டஸ்ட் போகாத இடமே இருக்காது. அதுவும் பழைய புக்ஸ், பழைய ஃபைல்ஸ், அதில் எல்லாம் டஸ்ட் படிகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணும்போது அதை தட்டினீங்கன்னா கூட அதுலேருந்து தூசி வந்து மூக்கில் போனால் ஒரே தும்மலாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹலோ. ஆமாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி பழைய அந்த ஃபைல்ஸ் எல்லாம் நீங்கள் எடுக்க போகும்போது ஒரு மாஸ்க் போட்டுக்கலாம். ஒரு முகமூடி அணிஞ்சிட்டீங்கன்னா அந்த டஸ்ட் உள்ளே போகாமல் தடுக்கலாம். அது மட்டும் இல்லை, இப்போ நிறைய டேப்லெட்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு. இப்போ ஒரு மாத்திரை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 24 hours இந்த அலர்ஜி ப்ராப்ளம் இல்லாமல் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணலாம். ஸோ அது மாதிரி ஆமாம், இந்த லிவோசிட்ரசின் அப்படின்னு டேப்லெட்ஸ்லாம் இருக்குது. அது ஒரு டேப்லெட் நைட்டு போட்டிங்கன்னா அது 24 hours உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். ஸோ உங்கள் ப்ராப்ளம் அலர்ஜினால் ஏற்படுறது. இந்த காமனஸ்ட் அலர்ஜன் வந்து அந்த டஸ்ட்டு தான். நீங்களே கரெக்டாக சொன்னீங்க, அந்த ஃபைல் எடுக்கும்போதெல்லாம் தும்மல் நிறைய வருது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது நீங்கள் மாஸ்க் போட்டுக்கணும். மாஸ்க் போட்டுருந்தால் ப்ராப்ளம் இருக்காது. உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? மதுரையிலேருந்து பேசுகிறோம் மேடம். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? என் பையனுக்காக கேட்குறேன் மேடம். பையனோட வயது சொல்லிட்டு உங்கள் கேள்வியை கேளுங்கம்மா டாக்டர் கிட்ட. சரி, ஓகே சொல்லுங்கம்மா. மேடம் சார் வணக்கம் சார். என் பையனுக்கு வந்து 10 வயசு ஆயிப்போச்சு. ஓகே. அவனுக்கு வந்து என்னன்னா இது தலையில பின்னாடி எரியுதுன்னு சொல்றான் சார். எதனாலனா வேர்த்தா மட்டும் எரியுதுன்னு சொல்றாங்க சார். அதான் என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல சார். இது வேர்வை இல்லாமல் பார்த்துக்கணும். அவ்வளோதானா சார்? வேற எதுவும் ப்ராப்ளம் இருக்காது? ஏன்னா வேர்த்தா தானே அந்த பிரச்சனை வருது அவருக்கு. ஆமாங்க சார். அப்போ யாருக்கும் வேர்க்காம ஒரு மனுஷனுக்கு இருக்க முடியாது. ஸோ எங்கேயாவது விளையாடினா வெளியே போனால் வேர்வை வரத்தான் செய்யும். எரியுது, அது ஏன் எரியுதுன்னு சொல்றான்னு தெரியல. எரியுதுன்னா அப்போ அவர் ஸ்கின் டாக்டர் யாராவது பார்த்து அங்கே ஏதாவது புண்ணதாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஏன்னா நம்ம வேர்வையில் வந்து உப்பு இருக்கு இல்லைங்களா, அது வந்து புண்ணில் பட்டதுன்னா எரியத்தான் செய்யும். ஸோ அப்போ அந்த நானும் நல்லா பார்த்துட்டேன் சார். அந்த ஹேர் எல்லாம் கொஞ்சம் விலக்கி விட்டு பார்த்தேன், எந்த ஒரு புண்ணும் எதுவுமே இல்லை. அதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டா. நீங்கள் அந்த ஹேரை வந்து ஷாம்பு போட்டு அப்பப்போ வாஷ் பண்ணிக்கணும். அந்த முடி ஸ்கேல்ப்பை வந்து சுத்தமாக வச்சுருந்தா யூஸ்வலாக அந்த ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணலாம். ஆமாம் ஆமாம். இது இஎன்டி ப்ராப்ளம் இல்லைம்மா இது. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? மேடம் வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? நான் வந்து மதுரையிலேருந்து பேசுகிறேன் மேடம். பேர் ரம்யா. யாருக்கா கேட்குறீங்கம்மா? என் பையனுக்காக மேடம். வயசு வந்து 6 வயசு மேடம். பேசுங்க டாக்டர் கிட்ட. என்னம்மா என்னாச்சு பையனுக்கு சொல்லுங்க. சார் வணக்கம் சார். பையனுக்கு வந்து ஒரு செலவுல வந்து மூக்குல லெஃப்ட் சைட்ல ரத்தம் வருது சார். அப்பப்ப நைட்ல தூங்குறப்போ வருது சார். எப்போ வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. அது டாக்டர் போய் கன்சல்ட் பண்றாங்க சார். நீங்க வந்து பயப்படுற மாதிரி எது இல்லைன்னு சொல்லிட்டு மருந்து மாத்திரை எல்லாமே கொடுத்தாங்க சார். கொடுத்து இனிமேல் வராது அப்படின்னு சொன்னாங்க சார். ஆனா நான் வந்து கொடுத்து மறுபடியும் வருதுங்க சார். அப்போ ஒரே மூக்கில் தானே வருது, லெஃப்ட் சைடுன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க சார், லெஃப்ட்ல மட்டும் தான் சார் வருது. ஆமாம், அப்படி ஒரே மூக்கில் தான் அந்த ரத்தம் வருது அப்படின்னா அந்த மூக்குக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம். யூஸ்வலாக அந்த இந்த நீங்கள் சொன்ன வயசில் அந்த மூக்கு நுனி பக்கத்தில் கொஞ்சம் அந்த இரத்த குழாய் வந்து ரொம்ப தடிப்பாக அந்த இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க மூக்கு அப்படி கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணால் கூட சில டைமில் ரத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூக்கு நோண்டுற அது இன்னொரு காரணம். அப்போ என்ன பண்ணோம், அவனுடைய நகத்தை எல்லாம் வெட்டி எப்போவுமே நகம் ஷார்ட்டாக வச்சுக்கணும். என்ன பண்ணோம்னா இதுக்கு ஒரு எண்டோஸ்கோபி டெஸ்ட் பண்ணி அது அந்த ரத்தம் வர்றதுக்கு காரணம் அந்த இரத்த குழாய் ரொம்ப தடிப்பாக இருக்கும் சில இடங்களில். அதை வந்து சுட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் ரத்தம் வராது. ஏன்னா நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது அது மாதிரி தான் இருக்கும். ஏன்னா குழந்தைங்கள அது ரொம்ப அதிகமாக நாங்கள் பார்க்குறோம். அதாவது இந்த மூக்கு நுனிலேருந்து கொஞ்சம் உள்ளே பார்த்தோம்னா அங்கே வந்து இரத்த குழாய் வந்து ஒரு தடிமனாக இருக்கும். அது வந்து இந்த விரல் விட்டு குடையிறவங்களுக்கு இல்லை மூக்கு எப்போவுமே இது பண்ணிகிட்டு இருக்க ரப் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் அதுலேருந்து ரத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஸோ நீங்கள் அந்த ஒரு இஎன்டி டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு, ஜெனரல் டாக்டர்கிட்ட போனால் யூஸ் இல்லை, இஎன்டி டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு மூக்குக்குள்ளே ஒரு எண்டோஸ்கோபி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அது மாதிரி ரத்த குழாய் வந்து தடிமனாக இருக்குது அப்படின்னா அதை வந்து சுட்டுட்டா போதும். ஏன்னா நீங்கள் சொல்கிறதுலேருந்து எப்போவுமே இடது பக்கம் தான் ரத்தம் வர மாதிரி சொல்கிறீங்க. அப்படின்னா இது மாதிரி ஒரு காரணம் இருக்கலாம் உள்ள. ஸோ அது வந்து ஈஸியாக சரி பண்ணக்கூடிய விஷயந்தான் இது. நீங்கள் அது ஒரு எண்டோஸ்கோபி பண்ணால் தெரிஞ்சு போயிடும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நீங்கள் அதுக்கு போனதுக்கும் அவர் அந்த மாதிரி சொல்லிட்டாரு. நாங்கள் ஓகே சார். நீங்கள் ஒரு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டை பாருங்கள், சரிங்களா? ஓகேம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? நான் சுதா பேசுறேன், பெங்களூர்ல இருந்து பேசுறேன் மேடம். யாருக்கா கேட்குறீங்கம்மா? என் பொண்ணுக்காக கேட்குறேன் மேடம். என்ன வயதுமா உங்களுக்கு? எனக்கு வந்து 40 வயசு. பொண்ணுக்கு என்னம்மா வயது? யாருக்கா கேட்குறீங்க? 15 வயசு மேடம். அவங்களுடைய வயது சொல்லிட்டு உங்கள் கேள்வி கேளுங்கம்மா. சொல்லுங்கள், அவங்களுக்கு என்ன பிரச்சனை? டாக்டர் குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், சொல்லுங்கள் டாக்டர். எங்க பொண்ணு வந்து 15 வயசு ஆகுது, லீனா அவ பேரு. ஓகே. அவளுக்கு வந்து ரன்னிங் டோஸ் எப்பவுமே மூக்குல ஒழுவிட்டே இருக்கு. பிளஸ் வந்து வாயில தான் மூச்சு விடுறா. ஓகே, மூக்கடைப்பு இருக்கு. ஓகே. நாங்க இஎன்டி டாக்டர் எல்லாம் கன்சல்ட் பண்ணியிருக்கிறோம். அவங்க வந்து ஆபரேஷன் தான் பண்ணணும்னு சொல்றாங்க டாக்டர். ஏன் பண்ணிக்க வேண்டியது தானே? ஏன் பண்ணிக்கல? பண்ணாங்களான்னு தெரியலங்க டாக்டர். அதனால தான் நாங்க ஹோமியோபதி அப்படி இப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறோம். இல்லை, சில நேரத்தில் அறுவை சிகிச்சை தேவைப்பட்டதுன்னா அது பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஏதோ ஒரு காரணத்தினால அவளுக்கு அந்த மூக்கில் அடைப்பு இருக்குது. அது சத வளர்ச்சியாக இருக்கலாம், இல்லை எலும்பு வளைவாக இருக்கலாம், இல்லை அந்த நான் சொன்ன மாதிரி அந்த அடினாய்டு சதை இருக்கலாம் மூக்கு பின்னால். ஸோ அது என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி அதுக்கு அந்த அடைப்பை விளக்கணும்னா எல்லாம் சரியாக போயிடுமே. சரிங்கடா. அப்போ ஆபரேஷன் பண்ணாங்களா டாக்டர்? பண்ணலாம். அவங்க டாக்டரை வந்து கரெக்டாக தான் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னால் எல்லா டெஸ்ட்லாம் எடுக்கணும். ஸ்கேன், சிடி ஸ்கேன், சைனஸுக்கு ஸ்கேன், அப்புறம் எண்டோஸ்கோபி டெஸ்ட்டு, இதெல்லாம் பண்ணினா தான் இது என்ன பிரச்சனைன்றது கரெக்டாக நமக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் அவங்க பிளான் பண்ணுவாங்க. சரிங்க டாக்டர். சரிம்மா, ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கம்மா? ஒரு நிமிஷம்மா, ஸ்பீக்கர் கட் பண்ணிட்டு டேரெக்டாக ஃபோனில் பேசுங்க. விட்டு விட்டு கேட்குதும்மா. எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? சரி, யாருக்கா கேட்குறீங்க? உங்கள் வயது சொல்லிட்டு பேசுங்கம்மா. எனக்கு 56 வயசு. சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. எனக்கு 56 வயசு. எனக்கு இந்த மூக்குல சதை வந்து ஓகே. அது வலிக்குது டாக்டர். அப்போ பேசுனா ஒரே வலியா சதை வளர்ந்ததுன்னா இப்போ நீங்கள் மூக்கு அடைப்பு இருக்கா? இருக்குடா. அப்படின்னா உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும், அதனால தலைவலி இருக்கும். ஆமாம். மூக்குலேருந்து பிளட் ரத்தம் வருமா? அதெல்லாம் ரத்தம் வராதா? அதெல்லாம் இல்லை. அப்படின்னா நீங்கள் இது ஒரு பிடிச்சாதான் டாக்டர் எனக்கு மற்ற நாளில் நார்மலாக கோல்டு பிடிச்சா மட்டும் வலிக்குமா? ஆமாம். ஓகே. இது மூக்கில் சதை வளர்ந்துருக்கலாம் உங்களுக்கு. வாசனை ஸ்மெல் தெரியுதா? தெரியுதா? சரி. அப்படின்னா நீங்கள் எப்படியும் ஒரு எண்டோஸ்கோபி டெஸ்ட் பண்ணி உள்ள என்ன பிரச்சனை, எதனால் அந்த அடைப்பு வருது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கு அறுவை சிகிச்சை தேவைப்பட்டால் அது பண்ணிக்கணும். சரிங்களா? சொல்லுங்க டாக்டர். அம்மா ஒரு நிமிஷம், விட்டு விட்டு கேட்குதும்மா, நீங்கள் பேசுறது கேட்கல. அப்படிங்களா? தொண்டைக்கு கீழே டாக்டர். சொல்லுங்க. தொண்டைக்கு கீழே நெறி கட்டின மாதிரி. ஓகே. இங்க முன்பக்கமா சைடுலயா? கழுத்துக்கு மேல சார். இந்த பல்லுக்கு அடியில தொடைக்கு கீழே. அது தைராய்டா கூட இருக்கலாமா? தைராய்டு கட்டி இருக்கலாம். ஆமா, நீங்க அதுக்கு இந்த அல்ட்ராசவுண்ட் அப்படின்னு டெஸ்ட் இருக்கு. நீங்க ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி அந்த அல்ட்ராசவுண்ட் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும் அது எதனால அந்த கட்டி இருக்கு. அது நெறி கட்டுறதா கூட இருக்கலாம், இல்லை தைராய்டு கட்டியாக இருக்கலாம். அதுக்கு அந்த அல்ட்ராசவுண்ட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா தெரிஞ்சு போயிடும். சரிங்களா? நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம் சார், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? நாங்கள் சிவகாசிலேருந்து பேசுகிறோம். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க சார்? பொண்ணுக்காக. என்ன வயது சார் மகளுக்கு? அது 10 வயது. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம், கேளுங்க சார். ஹலோ சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? அதாவது இப்போ பொண்ணு கத்துனா இல்லை சத்தமாக பேசுனா நைட்லாம் இருமுறான். ஓ.
அது என்னன்னு தெரியல. இது இருமல் வந்து வெறும் ட்ரையாக இருக்கா இல்லை சளி வருமா இருமலதுக்கப்புறம்? சும்மா ட்ரையாக தான். ட்ரையாக தான் இருக்குது. அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஆஸ்மா மாதிரி இருக்கலாம், வீசிங். நீங்கள் அங்கே பக்கத்தில் டாக்டரை கன்சல்ட் பண்ணி வீசிங் இருந்ததுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா இந்த ட்ரை காஃப் போயிடும். காஃப் வர்றதுக்கு காரணம் இந்த வீசிங் கூட ஒரு காரணம் தான். வீசிங் வர்றதுக்கு முன்னால் அதனுடைய அறிகுறி வந்து வெறும் காஃப் தான். அந்த ட்ரை காஃப் வந்து அதுக்கப்புறம் தான் அந்த வீசிங் வரும். அதனால் நீங்கள் இப்போவே டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கு இப்போ நல்ல இன்ஹேலர்லாம் வந்திருக்கு, அது சரி பண்ணக்கூடிய இதுதான் நோய் தான் இது. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, நாங்கள் பரமேஸ்வரின்ற பேஷண்ட் பேசுகிறேங்க. எந்த ஊர்ல இருந்துமா? ஹலோ, எந்த ஊர்ல இருந்துமா? திண்டிவனத்துலேருந்துங்க மேடம். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தான் மேடம். எனக்கு 45 வயசு ஆகுது மேடம். எனக்கு தலையில ஷாம்பு போட்டாலே மூக்காலே ஒழுவும். அப்புறம் அடிக்கடி கட்டி கட்டியா சளி வருது. காலையில எழுந்த உடனே ஈரக்காட்டு பட்டா தும்மல், அடுக்கு தும்மல் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஓகே. அதான் இது உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்க மாதிரி இருக்குமா? ஆமாம் டாக்டர். ஆமாம். நீங்கள் இதுக்கு ஒரு ஸ்கேன், சிடி ஸ்கேன் இருக்குது. மூக்கு சைனஸ் எல்லாம் அதில் அது காட்டும். அதில் சைனஸ் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதில் நல்லா தெரியும். கூடவே எண்டோஸ்கோபி டெஸ்ட், அதாவது மூக்குக்குள்ளே ஒரு டியூப் விட்டு பார்ப்பாங்க. பார்த்தா மூக்கில் என்ன பிரச்சனை இருக்குன்றது இன்றைக்கி சரி பண்ணிடலாம். அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு நம்ம மருத்துவத்துறை வந்து அவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு. அதனால் நீங்கள் ஒரு நல்ல ENT டாக்டரை பார்த்து இந்த 2 டெஸ்ட்டையும் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து சிடி ஸ்கேன் சைனஸுக்கு, கூடவே அந்த எண்டோஸ்கோபி டெஸ்ட் மூக்குக்குள்ளே ஒரு டியூப் விட்டு பார்ப்பாங்க. அப்படி பார்த்தாங்கன்னா என்ன பிரச்சனை, சதை வளர்ந்துருக்கா, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கா, எல்லாமே அதில் தெரியும். ஸோ அந்த டெஸ்ட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ நிறைய கேள்விகள் வந்துட்டே இருக்குது. அது பேஷண்ட்ஸ் பேச பேச நிறைய கொஷின்ஸ் வந்துட்டே இருக்குது பேரலாக. இப்போது சர்ஜரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நோஸில் வந்து இந்த டீவியேஷன் இருந்தால் அதுக்கு ஒரு சர்ஜரி, இந்த போன் கிராஸாக இருக்குது அது சரி பண்ணணும்னு சொல்கிறாங்க. சதை வளர்ந்துருந்தால் அதுக்கு ஒரு சர்ஜரி பண்ணுறாங்க. இந்த சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமும் கூட எனக்கு அந்த பிரச்சனை அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். நிறைய பேஷண்ட்ஸை பார்க்குறோம். என்ன ரீசன்? சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் பிரச்சனை எனக்கு சால்வ் ஆகலை, எனக்கு ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது அப்படின்னா சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னால் அவங்க சரியான டயக்னோசிஸ் பண்ணலைன்னு அர்த்தம். ஓகே. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்கேன், சிடி ஸ்கேன் எடுக்கணும் சைனஸை பொறுத்த வரைக்கும். அப்புறம் எண்டோஸ்கோபி டெஸ்ட், மூக்குக்குள்ளே அந்த டியூப் விட்டு கண்ணால் பார்க்குற மாதிரி எதுவுமே இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேறு எங்கேயுமே கிடைக்காது. இப்போ நீங்கள் ஸ்கேன் எடுத்தால் கூட அது இமேஜ் தான். ஓகே. ஆனால் ஒரு மூக்குக்குள்ளே ஒரு எண்டோஸ்கோப் விட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணால் அங்கே உள்ள என்ன நடக்குது, என்ன பிரச்சனை இருக்குன்றதை பார்த்துடலாம். அது வந்து உங்களுக்கு கிவ்ஸ் யூ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதை பேஸ் பண்ணி ஒரு டயக்னோசிஸ் கரெக்டாக பண்ணி நம்ம அறுவை சிகிச்சை பண்ணோம்னா அந்த பிரச்சனை திருப்பி வராது. ஓகே. ஸோ இவங்க ஓகே எலும்பு உழைவு இருக்குது நான் சரி பண்ணுறேன், அது மட்டும் சரி பண்ணால் போகாது, வேறு ஏதோ பிரச்சனை கூட இருக்கும். அதையும் சரி பண்ணால் தான் மூக்கு ஃப்ரீயாகும், பிரச்சனை இல்லாமல் இருக்கும், மூக்கடைப்பு இல்லாமல் அறுவை சிகிச்சை செய்ததுக்கப்புறம் பிரச்சனை வராமல் இருக்கும். Is it completely reversible, doctor? Sinus problem is curable today. Okay. With endoscopic surgery. Okay. ஏன்னா எல்லா சைனஸையும் ஓப்பன் பண்ணி கம்ப்ளீட்டாக அதை ரிலீஃப் கொடுக்கறதுக்கு இன்னைக்கு வழி இருக்குது. எண்டோஸ்கோபிக் சர்ஜரி. சூப்பர். எண்டோஸ்கோபிக் சர்ஜரி. ஓகே. வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ ஸோ மச். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் பழனியப்பன். எந்த ஊர்லேருந்து சார்? திருச்செங்கோடு. ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு என்ன காது கேட்கலைங்க. என்ன வயது சார் உங்களுக்கு? எனக்கு 79 வயசு ஆகுது. சரி, தொடர்ந்து பேசுங்க மருத்துவர்கிட்ட. என்னங்க? 79 வயசுங்களா? ஆமாங்க. ஆமாம், 79 வயசில் காது கொஞ்சம் கேட்காம இருக்கிறது அது சகஜம்தான். அதாவது நம்ம வயசு ஆகும்போது அந்த காதுலேருந்து அந்த மூளைக்கு போகிற நரம்பு இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வீக் ஆகும்போது காது கேட்கும் திறன் கொஞ்சம் குறையும். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கணும்னா நீங்கள் ஒரு ஹியரிங் டெஸ்ட் பண்ணி அதுக்கு ஒரு ஹியரிங் எய்டு வச்சுக்கலாம். ஏன்னா 79 வயசில் அறுவை சிகிச்சை எதுவும் செய்ய முடியாது. அப்போ வந்து நீங்கள் ஒரு ஹியரிங், இப்போ நமக்கு கண்ணு தெரியலன்னா கண்ணாடி போடுறோம் இல்லையா, எழுத்து படிக்க முடியல கண்ணாடி போடுற மாதிரி காதுக்கு வந்து ஒரு ஹியரிங் எய்டு போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் ஒரு பக்கத்தில் ஒரு ENT டாக்டரை பார்த்து அந்த செவிக்கு அந்த காது கேட்கும் திறன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் ஒரு ஹியரிங் எய்டு போட்டுக்கலாம். இல்லை அது வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க?
கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல. ஓ, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுத்தாங்க. சரி. ஆமாங்க, அது போட்டால் ஒவ்வொன்று சவுண்டு தான் வருதுங்க. இல்லைன்னா காதை போய் குப்புன்னு அடைச்சிக்குது. இப்போது அதில் வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அந்த எல்லா ஹியரிங் எய்ட்லேயுமே சவுண்டு குறைக்கிற மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அப்போ அந்த வால்யூமை குறைச்சி வச்சிங்கன்னா நமக்கு வேண்டிய அளவு கரெக்டாக செட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நல்லா கேட்கும். ஏன்னா எடுத்த உடனே ஃபுல் வால்யூம் வச்சோம்னா சவுண்டு தான் கேட்கும், கிளாரிட்டி இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் அதை யூஸ் பண்ண பழகிக்கணும். ஒரு ஹியரிங் எய்டுக்கு நம்ம முதல்ல வாங்கினதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ண பழகிக்கணும். அது வந்து கொஞ்சம் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணி எந்த வால்யூமில் நமக்கு கரெக்டாக கேட்குதுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதிலே செட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? நன்றி சார் கால் பண்ணதுக்கு. இப்போ வந்து இந்த ஸ்னோரிங் சார், இந்த கொரட்டை விடுறது, எனக்கு விவேக் காமெடி தான் ஞாபகத்துக்கு வரும். மூக்கு வழியாக வருதா இல்லை தொண்டை வழியாக வருதானே தெரியாது. ஃபன்னியர் அதர் சைட், அந்த ஸ்னோரிங் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு வழி இருக்கா இல்லையா? ஸ்னோரிங் வந்து அதாவது நான் சொன்ன மாதிரி அந்த குழந்தைங்கள ஸ்னோரிங்கை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே. அதுக்கு காரணம் அந்த அடிநாள் சதை இருக்கும். அந்த அடிநாள் சதையை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு அந்த கொரட்டை போயிடும். ஓகே. அப்புறம் சின்ன வயசில் வரக்கூடிய கொரட்டைகள், இப்போ ஒரு 15 வயசுலேருந்து ஒரு 45 வயசு வரைக்கும் யங்ஸ்டர்ஸ்கிட்ட வரக்கூடிய அந்த கொரட்டையை வந்து அதையும் சரி பண்ணலாம். அதுக்கு என்ன கொரட்டைன்னா என்ன, மூக்கு நுனியிலேருந்து இந்த தொண்டைக்குழி வரைக்கும் இந்த காற்று போகிற பாதையில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு அடைப்பு இருந்தால் தான் கொரட்டை வரும். ஸோ அந்த அடைப்பு எங்கே இருக்குதுன்னு இப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு இன்றைக்கி எண்டோஸ்கோப்பி இருக்குது, இன்றைக்கி ஸ்கேன் இருக்குது, வேறு சில டெஸ்ட்லாம் இருக்குது. ஸோ அதனால் அடைப்பு எங்கேன்னு கண்டுபிடிச்சி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த அடைப்பை விளக்குற மாதிரி நம்ம அறுவை சிகிச்சையோ அது என்ன செய்யணுமோ அதை செஞ்சிட்டோம்னா இந்த கொரட்டை வந்து ரிலீஃப் ஆகிடும். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அடிநாய்ட்ஸ் வந்து காமனஸ்ட். பெரியவங்கள்ட்ட வந்து வேறு ஏதாவது இந்த எலும்பு வளைவு இல்லை சத வளர்ச்சி இது மாதிரி ஏதாவது இருக்கலாம். அதை சரி பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு வந்து இந்த கொரட்டை ரிலீஃப் ஆகிடும். ஓகே. சிலவங்களுக்கு ஒரு 60 இயர்ஸ் 70 இயர்ஸில் வந்து கொரட்டை வருது அப்படின்னா அறுவை சிகிச்சை செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னா இப்போ சிபேப் அப்படின்னு ஒரு கருவி வந்திருக்கு. ஓகே. ஒரு மாஸ்க் மாதிரி போட்டுப்பாங்க. அதில் வந்து இந்த காற்று ப்ரெஷரில் காற்று உள்ளே போகும். கொஞ்சம் அந்த மிஷினை வந்து கொஞ்சம் காற்று வந்து வேகமாக உள்ள அனுப்பும்போது அந்த தடையை தாண்டி அந்த காற்று உள்ளே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ அவங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். கொரட்டை போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது, ஆனால் அந்த கொரட்டையினால் வரக்கூடிய விளைவுகள்லாம் குறையும். ஓகே. 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 அதே மாதிரி இந்த தொண்டையில் வர பிரச்சனையில் டான்சில்ஸ் வந்து இப்போ முன்னாடிலாம் நிறைய இருந்தது, இப்போவும் இருக்கா டாக்டர் அந்த டான்சில்ஸ்? கண்டிப்பாக டான்சில்ஸ் இருக்க தான் செய்யுது. ஓகே. அது இந்த இப்போ ரொம்ப நிறையவே இருக்குது. ஏன்னா நிறைய பேர் எல்லாருமே ஏசி யூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் நிறைய ஐஸ் வாட்டர், ஐஸ் கோல்ட் ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம்ஸ்னு நிறைய சாப்பிட்றாங்க. ஸோ அப்போ இருக்க தான் செய்யும். ஓகே. ஸோ அது ஒன்றும் போகலை, டான்சில் அப்படியே தான் இருக்குது. ஓகே. அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு தேவைப்படும். அதுவும் இந்த ஜங்க் ஃபுட் எடுக்கும்போது அலாங் வித் தட் கூல் ட்ரிங்க்ஸ் எடுக்கிறது, ஒரு பிரியாணி எடுத்துகிட்டு கூல் ட்ரிங்க்ஸ் எடுக்கிறது, ஸோ இதில் வர காம்ப்ளிகேஷன்ஸும் தொண்டை எஃபெக்ட் பண்ணும் இல்லையா? கண்டிப்பாக சில்ட் ஐட்டம் சாப்பிட்டிங்கன்னா அது த்ரோட் எஃபெக்ட் பண்ணும் கண்டிப்பாக, அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை. ஓகே. ஸோ டான்சில்ஸ் ஆப்ரேஷன் அந்த சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமா ஓகே ஆகிடுமா? தேவை எந்த கேஸில் எல்லாம் தேவை இருக்கோ அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஓகே. ஆமாம். ரைட். டஸ்ட் அலர்ஜி டாக்டர், டஸ்ட் அலர்ஜிக்கு அதை ரிவர்ஸ் பண்ண முடியுமா இல்லை எதனால டஸ்ட் அலர்ஜி இஸ் நாட் கியூரபிள். ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும், அலர்ஜி இஸ் நாட் கியூரபிள். அது எதனால ஏதோ ஒரு பொருள் நம்ம என்வாயர்மெண்ட்டில் இருக்கலாம், அது சன்லைட்டாக கூட இருக்கலாம். இப்போ சிலவங்களுக்கு வெளியே போனால் சன்லைட் பட்டதுன்னா மேலே ஸ்கின்னில் தடிப்பாக வந்துடும். ஓகே. அது மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து அதுக்கு நாட் கியூரபிள். அப்போ என்னென்னா அந்த எந்த பொருள் அலர்ஜியோ அதை அவாய்ட் பண்ணுறது தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் சன்லைட் இருக்குன்னா நம்ம சன்லைட் மேலே படாதபடி நம்ம அவாய்ட் பண்ணோம்னா அந்த பிரச்சனை வராமல் தடுக்கலாம். டஸ்ட்டு தான் காமனஸ்ட் அலர்ஜன். உலகத்தில் எங்கே போனாலும் டஸ்ட் இஸ் த காமனஸ்ட் அலர்ஜன். ஸோ டஸ்ட்டுக்குன்னா டஸ்ட் என்வாயர்மெண்ட்டில் போகும்போது நம்ம மாஸ்க் போட்டுக்கலாம். டஸ்ட்டு நம்ம மூக்குக்குள்ளே போகாதபடி நம்ம தடுத்துட்டோம்னா அதை அவாய்ட் பண்ணலாம். இல்லை நம்ம இருக்கக்கூடிய என்வாயர்மெண்ட்டை டஸ்ட் ஃப்ரீயாக வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரூம் இருக்குது அப்படின்னா அதில் டஸ்ட்டே இல்லாதபடி வேக்யூம் க்ளீன் பண்ணி அதை வச்சுக்கலாம். ஓகே. அப்புறம் இப்போ வந்து தே ஹேவ் திஸ் ஃபில்டர்ஸ், ஏர் ஃபில்டர் இருக்குது. அந்த ஏர் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி டஸ்ட்டை வந்து நம்ம இருக்கக்கூடிய என்வாயர்மெண்ட்டில் பெட்ரூம்னாலும் சரி வீடுனாலும் சரி அந்த ஃபில்டர் பண்ணி ஏரை க்ளீனாக வச்சுக்கலாம், டஸ்ட் இல்லாதபடி. ஓகே. ஓகே. கிரேட். இப்போ இந்த அடினாய்ட் ப்ராப்ளம்க்கு வந்து மாற்று மருத்துவம் எடுக்கிறாங்க, ஹோமியோபதி, ஆயுர்வேதா, சித்தா அந்த மாதிரிலாம் ஆப்ரேஷன் சொல்லிடுவாங்களோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்காக எடுக்கிறாங்க. இப்போது கொஸ்டின் என்னென்னா அந்த சதை எவ்வளோ பெருசாக இருக்குது, அதனால அந்த காற்று போகிற பாதையில் அடைப்பு இருக்கா இல்லையா? ஓகே. அடைப்பு இருந்ததுன்னா நீங்கள் என்ன தான் ஹோமியோபதியில் போனாலும் அந்த சதை சுருங்க போகிறதில்ல. அப்போ வந்து அறுவை சிகிச்சை செய்ய தான் ஆகணும். ஓகே. ஸோ சிலவங்களுக்கு ஃபுல் அடைப்பு இருக்காது, ஒரு 50% இல்லை 25% அடைப்பு இருக்கும். அது வந்து அந்த மாதிரி ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்டில் அது கொஞ்சம் சுருங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஆமாம். டிபெண்ட்ஸ் ஆன் த சிவியரிட்டி, எவ்வளோ சிவியராக அந்த பிரச்சனை இருக்குன்னு பொறுத்து. ஓகே.
நம்ம மக்களுக்கு வந்து ஒரு 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 ஜென்ரல் ஹேபிட் ஒன்று இருக்குது. ஒரு சளி வந்தாலோ இல்லை ஏதோ ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட் இருந்தாலோ இன்ஹேலர் யூஸ் பண்ணுற பழக்கம். இன்ஹேலர் யூஸ் பண்ணலாமா? எந்த இன்ஹேலர் சொல்கிறீங்க நீங்கள்? ஜென்ரலாகவே ஒரு சளி இருக்குது அப்படின்னாலே நோஸ்க்கு வந்து விக்ஸ் இன்ஹேலர் சொல்கிறீங்களா? விக்ஸ் இன்ஹேலர் வந்து ஓரளவுக்கு ரிலீஃப் கொடுக்கும். அது வந்து க்யூர் பண்ணாது எதையுமே. அது ஒரு டெம்பரரி ரிலீஃப் தான். ஓகே. அதில் அந்த மென்தால் இருக்கனால அந்த உள்ளே போனால் கொஞ்சம் அப்படியே ஒரு ஒரு பெட்டர் ஃபீலிங் கிடைக்கும், அவ்வளோதான். இட்ஸ் நாட் கோயிங் டு க்யூர் த ப்ராப்ளம். ஓகே. அது மட்டுமே ப்ரொலாங்டா யூஸ் பண்ணிட்டே இருந்தா காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அதனால காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. பட் அது க்யூர் ஆகாது. பிரச்சனை என்ன இருக்கோ அது க்யூர் ஆகாது. ஓகே. நீங்கள் அந்த டைமுக்கு அதை இன்ஹேலர் எடுத்து சப்ரஸ் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஓகே. ஸோ யூ நாட் க்யூரிங் த ப்ராப்ளம். மூக்கு அடைப்பு இருக்கும்போதும் ட்ராப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ட்ராப்ஸ் யூஸ் பண்ணுறது ஒரு வகையில் அது ட்ராப்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆனால் அது ஹேபிட் ஃபார்மிங். ஓகே. சில நாங்கள் ட்ராப்ஸ் கொடுக்குறோம். எப்படின்னா சிவியர் சைனஸ் ப்ராப்ளம், மூக்கடைப்பு பயங்கரமாக இருக்குது, அப்போ டெம்பரரியாக ஒரு 1 வீக் நீங்கள் ட்ராப்ஸ் போட்டுங்க, மூக்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ட்ராப்ஸ் தேவையில்லை அப்படின்ற மாதிரி கொடுப்போம். ஓகே. ஓகே. ஸோ அது ஒரு டெம்பரரியாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சப்போர்ட்டிவா எடுத்துக்கலாம். ஆமாம். அதே அவங்க பெர்மனெண்ட்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது ஹேபிட் ஃபார்மிங். அப்புறம் என்ன ஆகும்? ட்ராப்ஸ் போடாமல் இருக்க முடியாது. ஓகே. போட்டு தான் ஆகணும். முதல்ல ஒரு தடவை போடுவாங்க, அப்புறம் 2 தடவை போட வேண்டியிருக்கும், அப்புறம் 3 தடவை போட வேண்டியிருக்கும். அந்த டோசேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே. ஸோ ஹேபிட் ஃபார்மிங் அது. சைனசைட்டிஸ்க்கு ஸ்டீமிங் வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு? கண்டிப்பாக ஹெல்ப்ஸ். இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஏன்னா ஸ்டீமிங் பண்ணோம்னா அந்த உறைஞ்சிருக்கிற சளி வந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிளியர் பண்ணிடலாம். மூக்கு குழந்தைங்களுக்கு மூக்கு சிந்த கற்றுக் கொடுக்கணும். நிறைய பேரை கற்றுக் கொடுக்க மாட்டேன்றாங்க. ஒரு பக்கம் க்ளோஸ் பண்ணி நல்லா மூக்கு சிந்தி சளியை வெளியே எடுத்துட்டாலே நிறைய சைனஸ் ப்ராப்ளத்தை நம்ம க்யூர் பண்ணிடலாம். ஓகே. இப்போ குழந்தைங்களுக்கு அது சீந்துறது எப்படின்னு தெரியாது. அது பாட்டுக்கு மூக்கிலேருந்து சளி வந்துகிட்டே இருக்கும், வாயை திறந்து வாயிலே மூச்சு விட்டுட்டே இருப்பாங்க. அது அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், எப்படி மூக்கு சீந்துறதுன்னு கற்றுக் கொடுக்கணும். கற்றுக் கொடுத்துட்டா அவங்க ஈஸியாக கற்றுப்பாங்க. அப்புறம் சளி கிளியர் ஆகிடும். கிளியர் ஆகிடுச்சுன்னா சைனஸ் ப்ராப்ளம் க்யூர் ஆகிடும். ஓகே. ஒரு சில பேருக்கு வந்து தொண்டையில் சளி நின்றுட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர். இது என்ன கண்டிஷன்? இது வந்து இதுவும் சைனஸ் தான். ஓகே. ஏன்னா அது நார்மலாக மூக்கிலேருந்து சளி தொண்டையில் இறங்கும். அது நேச்சுரல் மெக்கானிசம். நீங்கள் ஒரு சின்ன கடுகு எடுத்து இங்கே மூக்கு இங்கே உள்ளே வச்சிங்கன்னா ஒரு 1/2 hour கழிச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து தொண்டையில் இருக்கும். ஓகே. அது சளியை தொண்டையில் இறக்குற ஒரு மெக்கானிசம் இருக்குது. அதே மாதிரி லங்ஸ்லேருந்து சளியை மேலே கொண்டு வர ஒரு மெக்கானிசம் இருக்குது. ஸோ இந்த மெக்கானிசம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சளி தொண்டையில் இறங்கிட்டு தான் இருக்கும். சளி உற்பத்தி ஆகிறது வந்து சைனஸில், ஆனால் அது இறங்குறது தொண்டையில். ஸோ அந்த தொண்டையில் இறங்குது அப்படின்னா அது அதனுடைய எங்கேயோ ஒரு இடத்துல அது ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம் ஆகிற இடம் வந்து சைனஸ் இல்லை நோஸ். ஓகே. ஆமாம். இப்போ வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், இந்த விஷயம் பண்ணணும், இந்த விஷயம் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் எதெல்லாம் சொல்லுவீங்க? நம்ம இந்த இயர், நோஸ், த்ரோட் மூணுமே வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். ஹெல்த்தியாக இருக்கணும்னா இயரை பொறுத்த வரைக்கும் டெய்லி பட்ஸ் போடுற பழக்கம் அதை அவாய்ட் பண்ணிடணும். ஓகே. நோஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சளி பிடிச்சதுன்னா அது இமீடியட்டாக ஒரு டாக்டர்கிட்ட போய் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். நிறைய பேர் நம்ம ட்ரெயினில் போகும்போது இல்லை பஸ்ஸில் போகும்போது ஃப்ளைட்டில் போகும்போது பார்க்குறோம், இருமிக்கிட்டே இருப்பாங்க. தட் மீன்ஸ் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் கரெக்டாக எடுக்கலைன்னு அர்த்தம். ஒரு நம்ம இது சோஷியல் அவேர்னஸ் இருக்கணும். நம்ம இருமுறதுனால நம்ம தும்முறதுனால நம்மளுடைய இன்ஃபெக்ஷன் வந்து வேறு மற்றவங்களுக்கெல்லாம் பரவுற ஒரு வாய்ப்பு இருக்குது. அது வந்து நம்ம அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. சப்போஸ் உங்களுக்கு ஒரு கோல்டு இருக்குன்னா நீங்கள் வந்து மாஸ்க் போட்டு போகணும், மற்றவங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷனை கொடுக்காமல் இருக்கிறது. அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது மூக்கை பொறுத்த வரைக்கும், சைனஸை பொறுத்த வரைக்கும் அந்த இமீடியட்டாக கோல்டு வந்ததுன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். சப்போஸ் எடுக்கலை, ஏதோ ஒரு காரணத்தில் எடுக்க முடியலன்னா நம்ம வந்து மற்றவங்களுக்கு அதை கொடுக்குறத வந்து தவிர்க்கணும். அதுக்கு ஒரு மாஸ்க் போட்டுக்கலாம். ஓகே. Thank you so much, doctor, for joining us today on Doctor on Call. Thank you so much for your valuable time. Thank you. நேர்களை இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.